டிவி நிகழ்ச்சியில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நடிகர் சூரி. தனியார் தொலைக்காட்சி அதற்கு இல்லை என பஞ்சமி கூறவில்லை. நிகழ்ச்சி மேடையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பஞ்சமி நாயகி மணிகண்டன், தர்ஷித், அசோகமித்ரன், ஆதித்யவர்மா என 3 மகன்கள் உள்ளனர். இவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சந்தனூர் பகுதியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காதணி விழா நடைபெற்றது. இதில் நடிகர் சூரி கலந்து கொண்ட சூரி குழந்தைகளின் தாய்மாமன் மடியில் அமர வைத்து மொட்டையடிக்கும் வரையில் இருந்தார். பிறகு குழந்தைகளுக்கு புதுப்பிடிகள் மற்றும் சீர்வரிசைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாமன் திரைப்பட இயக்குநர் பிரசாந்த், நடிகர் சூரி, குழந்தையின் தாய்மாமன், கலைஞர்கள் என 3 நடிகரும் வைத்து பெஞ்சமின் குழந்தைகளுக்கு காத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் லோகேஷ் கனகராஜ் மாமன் படம் அன்னைக்கு வெளிவந்து 1 வாரமாச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. குடும்பமாக கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாமன் படத்துக்காக ஜி தமிழ் டிவி நிகழ்ச்சியில் டான்ஸ் ஜோடி டான்ஸு அந்த நிகழ்ச்சியில் படத்தோட ப்ரொமோஷனுக்காக போனோம். நானும் என் அன்பு தம்பி இயக்குனரும் போனப்போ பஞ்சமியோட அந்த டான்ஸ் பார்த்தோம். அங்கே பஞ்சமி எங்கேருந்து ஆரம்பித்து எவ்வளோ கடினமான ஒரு பொண்ணாக பிறந்து எவ்வளோ போராட்டம் பண்ணி இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த தங்கச்சி வந்து இன்றைக்கி அந்த டான்ஸோட டான்ஸில் கலந்துக்கிட்டு மிக பிரமாதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் பூரா எனக்கு அந்த தங்கச்சியை சொன்ன அவ்வளோ பேர்த்துக்கு தெரியுது. அப்போ அதை பார்த்துட்டு பசங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். 3 பசங்க இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. தங்கச்சி காது குத்தியாச்சான்னு கேட்டோம். காது குத்தலைனா 3 பேர்த்து காது குத்துறதான்னு என்னோட கனவுன்னு சொன்னாங்க. அந்த மேடையில் சொல்லிட்டு வந்தோம். மாமன் பட பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்தோம். அதை தாண்டி எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குதுப்பா. உன்னோட திறமையை, உன்னோட போராட்டத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு விடாமுயற்சி, இப்படி தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 குழந்தைகளுக்கும் ஒரு மாமனா நானும், அவங்க தாய் மாமன் இருக்கேன் இருந்தால் நானும் ஒரு மாமனை தாய் மாமனா, தம்பி ஒரு தாய் மாமனை இருந்து இந்த குழந்தைகளுக்கு காது குத்தணும், எங்கள் தலைமையில் குத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான நேரம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி எங்களோட தலைமையில் இந்த 3 கட்டி பெத்தார்களுக்கு இன்றைக்கி காது குத்தி இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதுக்கான இந்த ஏற்பாடு தான் அது. இப்படி ஏற்பாடு செய்த ஜி தமிழுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இல்லைண்ணே, எல்லாரும் யாரு திரைக்கும் கிடையாதுங்கண்ணே. உங்கள் குடும்பத்தில் எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்கும் பிரச்சனை அங்கங்கே சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம திரைன்றனால, மீடியான்றனால, நம்ம சினிமாவில் இருக்கிறனால உடனே பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆகுது. அதை விட பயங்கர ப்ராப்ளங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கத்தான் செய்யுதுங்க. இந்த மீடியாவில் பெருசாக ஃபோக்கஸ் ஆகுது நம்ம சினிமா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக சால்வான சந்தோஷம். எல்லாம் வேண்டிக்கங்க. யாரும் சண்டை போட்டு பிரிய வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும் வேண்டிக்க. கண்டிப்பா ஒருத்தவங்க முடியாதவங்க இருக்காங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, கஷ்டப்படுறாங்க, தாராளமாக செய்ய தப்பு இல்லை. நான் மட்டும் நீங்களும் வாங்க, சேர்ந்து செய்வோம். அதே போல முன்னணி நடிகராக இப்போ வந்துட்டீங்க, காமெடியில இருந்து இப்போ ஹீரோவா ஆயிருக்கீங்க. மேலும் இப்போ விஜய் போன பிறகு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு ஆட்கள் போட்டி போட்டுருக்காங்க. அந்த போட்டியில நீங்க இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் சார் கூட அவரும் ஒரு காமெடியா இருந்தாரு, இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ ஹீரோ ஆயிட்டீங்க. அடுத்த சூப்பர் ஸ்டாரா வர்றதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் இடத்தும் யாரும் ஒரு இடத்த விட்டு பண்ண ஒரு இடத்த நினைப்பா அப்படி கிடையாதுன்னு அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க தக்க வச்சுட்டு இருக்காங்க. விஜயனுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு. இன்னைக்கு அவருடைய தான் அது. அடுத்து ஒவ்வொரு ஆக்டரும் எல்லாரும் அவங்கவுங்க இடம் அவங்கவுங்க தானே அது. அதனால ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நானும் ஒரு இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் பெரும் புகழோட இன்னும் ஒரு நல்ல நடிகராக நல்ல படம் கொடுக்குன்ற ஒரு உணர்வோடு நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நானும் ஒரு மக்கள் மத்தியில் இன்னும் மேலும் மேலும் ஒரு உயரத்துக்கு வரக்கான போராடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஆகிட்டோம், எப்பவுமே ஹீரோ தான். நீங்கள் இருந்ததை இப்போ ஹீரோ ஆகிட்டீங்க. இதில் சிவகார்த்திகேயன் மற்ற ஹீரோக்கள் வந்து இணைந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக நல்ல கதை அமைச்சா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஒரு நடிகர்களுக்கு உதயநிதியும் அரசியலுக்கு வந்தாரு, விஜய் அரசியலுக்கு வந்தாரு. ஸோ 2 பேரும் வெவ்வேறு கட்சியில் இருந்தாலும் நீங்கள் யாருக்கு ஒரு ஆதரவாக இருக்கீங்க சார்? 2 பேர்த்துக்கும் ஆதரவு இருக்குங்க. வாக்களிக்கும் போது ஒருத்தருக்கு தானே வாக்களிப்பீங்க? கண்டிப்பாண்ணா. நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு வாக்களி? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கட்சி ஒன்று இருக்கும். எனக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு
கண்டிப்பாக கண்டிப்பா 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 இன்னொரு படம் பண்ணலாம். ஆமாம் இயக்குனர் கண்டிப்பாக இல்லை ஆல்ரெடி சில கதைகளை வச்சிருக்காரு இயக்குனர் தம்பி. ஆமாம் இல்ல அப்படி இல்ல, இந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். இது வெற்றி தான் முடிவு பண்ணது இல்ல, முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி அண்ணன் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுன்ற முடிவுலயும் இருக்கோம். அது இப்போவா உடனேவா இல்ல அதுக்கப்புறமாங்கிறது இப்போ உங்க படங்கள் வேற வேற ஜானர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் இந்த 4 படத்தையும் 3 படத்தையும் சொல்லுங்க. விடுதலை, கருடன் எப்படி இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கா? ரோட்டில் வேற வேற தான் இருக்குது. சீக்கிரம் கண்டிப்பாக இதுலேருந்து இப்போ இந்த 3-4 படம் இல்லாமல் அடுத்த இன்னொரு படம் கண்டிப்பாக இது இல்லாமல் வேற மாதிரி ஒரு ஸ்டைலில் வரும். கண்டிப்பாக கதை நான் பண்ணுறப்ப அதை ஏற்றுக்கிற விதத்தில் இருந்தால் கண்டிப்பாக பண்ணேன் நான். தேங்க்யூ தம்பி. ஆனா அப்புறம் டைரக்டர் சார் வந்து சொல்லியிருந்தாப்ல படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்போது அண்ணன் அதுக்கு என்ன சொல்றாங்க? டைரக்டர் சார் சொல்லியிருந்தாப்ல படிப்பு செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இங்க வச்சு ஒரு டக்குனு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாப்ல. அண்ணன் அதை பார்க்கும்போது எப்படி தெரியும்? நல்ல மனசு உள்ளவங்க இங்கே வச்சுன்னு கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் நான் ஷூட்டிங்கில் இருக்கிறது சில பேர் வருவாங்க, தம்பி என் கண்ணு முன்னாடி பண்ணிக்கிட்டா இருந்தார். என்னால் முடிஞ்சிருந்தா இதை வச்சுக்க ஒரு உதவி ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்குறாண்டா கொஞ்சம் கொடுங்கடா பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி வச்சாங்க. டக்குன்னு இங்கே மட்டும் சொல்ல எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நானும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோமே இல்லையா? நல்ல விஷயத்துக்கு அது மெயினாக படிப்பு விஷயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் நான் எப்பவுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கின்னு கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போவும் பண்ணுவேன், நாளைக்கும் பண்ணுவேன். தொடர்ந்து நான் வேண்டிக்கிறேன். என்னை அந்த இடத்துல என்னை இயற்கை இந்த தெய்வம் என்னை அந்த இடத்துல வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களோட வெற்றி வந்து உங்களோட வெற்றி மட்டும் இல்லை, எல்லாரும் சொந்தம் அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தர் வெற்றியா பார்த்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி உங்க நிலைமைக்கு வரணுன்றவங்க இந்த ஃபீல்ட்ல இன்னும் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் எல்லாத்தையும் நம்புங்க, அதை தாண்டி தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ நம்மளால் முடியுன்ற 90% வைப்போம், சில 10% அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணட்டும். அதுதான் முழுமை அடுத்தவங்க நம்பி இருக்க வேண்டாம். விடாமுயற்சி கண்டிப்பாக அது என்றைக்குமே அதுக்கான வெற்றியை கொடுத்தே தீரும். கடைசி கேள்வி இல்லை அப்படிலாம் கிடையாது, எதுவுமே இல்லை. லோகேஷ் பிரதர் படத்தில் நான் நடிக்கிறேன்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக பீச்சில் கண்டிப்பாக இப்போ பிரதர் கூட சேர்ந்து நான் ஒரு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அவர் கம்பெனியில் சில கதைகளை எனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அது எப்போ வேணாலும் அறிவிப்பு வரலாம்.